இப்போ தாமு சார் என்ன படிச்சாரு உங்களுக்கு தெரியாதுல்ல, ஆனால் ஓட்டேரி நரின்னா தெரியும். மிமிக்ரியில் என்ன வேணா பண்ணுவேன். ஹெலிகாப்டர் கிளம்ப அந்த ஹார்ட் மகுடம் சொல்றதுக்கு என் நண்பன் டெய்லி எனக்கு கேசட்லாம் கொடுத்து என்ன என்கரேஜ் பண்ணுவார். அவர் தான் இன்னைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்துருக்காரு தமிழ்நாட்டில். இந்த விசில் அடிக்க கூடாதுதான் உனக்கு கை தட்டினது. விசில் அடிச்சு பேரை கெடுத்துக்கூடாது. பத்திரிகை நண்பர்கள் எப்படி எழுதுறது, இதை எப்படி வீடியோவில் கம்போஸ் பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறது, அதுதான் உண்மையை கண்டுபிடித்தது. என்ன கேட்குறாங்க அம்மா மிஞ்சி போனா கொஞ்சம் மார்க் எடுத்து கொடுறான்னு கேட்குறாங்க. ஒரு 90 மார்க் 80 மார்க் எடுக்கிறது கஷ்டமாடா கண்ணு. இருக்கிற தலைப்பு வந்து பெற்றோரை கொண்டாடுவோம். ஏன் கொண்டாடணும் பெற்றோரை? என்ன முதல்ல நம்மளை கொண்டாடினதே அவங்க தாண்டா செல்லம். உங்களுக்கு முதல் குருவே அம்மா தாண்டா. சிறந்த மகளை பெற்றெடுத்த அம்மா, சிறந்த மகளை பெற்றெடுத்த அப்பா, சிறந்த மகனை பெற்றெடுத்த அம்மா என்ற பெயரை நான் உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன் அப்பா. ஓட்டேரி நரி என்றால்தான் உங்களுக்கு தெரியுது என நடிகர் தாமு மேடையில் பேசிய கலகலப்பான பேச்சு மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் காயரம்பேடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அன்பு ஞானா யோகா தீப மண்டபத்தில் நேற்று ஆன்மீக மற்றும் சமூக நல நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. சர்வதேச புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் புகையிலை மற்றும் போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு பொதுமக்களிடையே ஏற்படுத்தப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பல பிரபலங்கள், தொழிலதிபர்கள் கலந்து கொண்டு பெற்றோர், மாணவர்கள் மத்தியில் ஊக்கப்படுத்தி சிறப்புரை ஆற்றினர். விழாவின் இறுதியில் நல்ல நட்பு, பெற்றோர் மரியாதை மற்றும் வாழ்க்கையின் வெற்றி அவசியம் குறித்து நடிகர் தாமு எழுச்சியூட்டும் உரை நிகழ்த்தினார். உங்களுடைய திறமையை உங்கள் நண்பர்கள்தான் வெளிக்கொண்டு வர வேண்டும், தீய பழக்கங்களுக்கு திசை திருப்பக்கூடாது என்றும் அறிவுரை கூறிய அவர் தனது வளர்ச்சிக்கு காரணமான நண்பரை பற்றி பெருமையாக நினைவு கூர்ந்தார். நான் இன்று இந்த நிலைக்கு உயர்வதற்கு என் நண்பரின் ஊக்கமும் ஆதரவும் முக்கிய காரணம். எனது திறமைகளை வெளிக்கொண்டு வந்தவர் தற்போதைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள்தான் என்று மேடையில் உருக்கமாக தெரிவித்தார். மேலும் அவர் பேசுகையில், தாய் தந்தையரை ஒருபோதும் உதாசீனப்படுத்தாதீர்கள். அவர்கள்தான் உங்களை முதலில் கொண்டாடியவர்கள். கருவில் உருவாக்கும் போதே தன் குழந்தைகளை கொண்டாடிய ஒரே உண்மையான உயிர்கள் பெற்றோர்கள்தான். உங்கள் முதல் வழிகாட்டியும் அவர்கள்தான் என பேசிய போது மாணவர்கள் மத்தியில் நெகிழ்ச்சியான சூழல் நிலவியது. இந்த நிகழ்ச்சியில் புகையிலை மற்றும் போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதுடன் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. நல்ல நட்பு, நல்ல பழக்கம், பெற்றோர் மீது மரியாதை என்ற உயரிய கருத்துக்களை வலியுறுத்திய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரது மனதிலும் நீங்கா இடம் பிடித்தது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள 3S மீடியா செய்திகளுடன் இணைந்திருங்கள். இல்லைன்னு நினைச்சுக்கங்க, உங்கள் கையில் மொபைல் ஃபோனே இல்லைன்னா எப்படி இருக்கும்? அந்த இடம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டுங்க, உள்ள வச்சிருக்கம்மா ப்ளீஸ். நான் சொல்லி நீங்கள் மொபைல் ஃபோன் ஆன் பண்ணிங்கன்னா எனக்கு வாமிட் வரும். அப்போ நீங்கள் தான் மேடையில் வந்து க்ளீன் பண்ணணும். வச்சிருக்க பார்க்கலாம் எல்லாரும். ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துருங்கப்பா, மறைக்குதுப்பா. ஜோரா கை தட்டுங்க. இது ஜோரா இல்லையே. ஓகே, நல்லா தட்டுங்க. எதுக்கு இந்த கை தட்டல் நான் சொல்றேன். நிறைய பேர் தட்டாம இருக்கீங்க பாருங்க. தாத்தா கை தட்டுற மாதிரி இடமா கை தட்டினா உங்களுக்கு எனர்ஜி. இந்த கை தட்டல் யாருக்குன்னா, இந்த ஸ்தாபனத்தினுடைய அன்பு சாருக்குன்னா அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. கை தட்டிக்கிட்டே இருங்க, அப்பதான் சொல்லுவேன். அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. அப்ப தமிழ்ச்செல்வன் சாருக்கு அவருக்கு அது பிடிக்காது, தற்புகழ்ச்சி எல்லாம். அப்ப யாருக்கு இந்த கைத்தட்டல்? பத்திரிகை நண்பர்களுக்கு அவங்களுக்கும் பிடிக்காது. இந்த கைத்தட்டல் யாருக்குன்னா சிலம்பம் வீரர்களுக்கு தான் இந்த கைத்தட்டல். நல்லா தட்டுங்க அவங்களுக்கு. இந்த விசில் அடிக்க கூடாதுதான் உனக்கு கை தட்டினது. இது ஒரு ஆன்மீக அரங்கம். விசில் அடிச்சு பேரை கெடுத்துக்கூடாது. நம்முடைய நோக்கமே, இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமே இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்றது தான். அது பிடிச்சிருந்தா கை தட்டுங்க, இல்லைன்னா தட்டாதீங்க. ஆமாம், சாப்பிடுவதற்காக வாழ்கிறோமா, வாழறதுக்காக சாப்பிட்றோமா? வாழறதுக்காக சாப்பிட்றோம்லாம் கை தூக்குங்க, எழுந்து வெளில போங்க. சாப்பிட்றதுக்கு தானே வாழறோம், கை தட்டுங்கப்பா எல்லாம்.
இந்த விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்த தமிழ்ச்செல்வன் ஐயா ஆர் பிரியன் அவர்களுக்கு நல்ல கைத்தட்டல் கொடுப்போம், நன்றி சொல்லுவோம். ஐடி ராமசுப்ரமணியன் ஐயா அவர்களுடைய மருமகன் வந்திருக்கார், சுடர் அவர்கள். பெரிய கல்வியாளர், நீட் எக்ஸாமுக்காக ஒரு பெரிய புத்தகத்தையே உருவாக்கி இருக்கார். அதனால எத்தனையோ மாணவர்கள் சுலபமா பாஸ் ஆகுறாங்க. இடக் சார்னு பேர், கைத்தட்டுங்க அவருக்கெல்லாம். நான் மாணவர் பருவத்திலேயே பயணம் பண்றேன். இப்போ நான் ஒரு மாணவன் தான். என்ன மாணவன், என்ன கத்துக்கிறேன் அப்படின்னா ஜோசியம் கத்துக்கிறேன். ஏஎல்பி ஜோசியம்னு ஒரு ஜோதிட குரு வந்திருக்காரு, பொதுவுடை மூர்த்தி ஐயா. அவர்களுக்கு பலகத்தை கைத்தட்டல் கொடுக்கலாம். எல்லாம் பெரிய ஆளுங்க வந்தவங்கலாம். பத்திரிகை நண்பர்களுக்கு கைத்தட்டல் கொடுங்க, அவங்க தான் முக்கியம். உங்களுக்கு நீங்களே தட்டிக்கீங்க. எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு பெற்றோரை கொண்டாடுவோம். ஏன் கொண்டாடணும் பெற்றோரை? என்ன முதல்ல நம்மளை கொண்டாடினதே அவங்க தாண்டா செல்லம். ஒவ்வொருத்தரையும் கொண்டாடினதே யாருன்னா பெற்றோர்கள் தான், இல்லையா? எப்போ கொண்டாடினாங்க? கருவில் எப்போ உண்டானமோ அப்பவே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க, கருவறையிலேயே. அதுக்கப்புறம் தான் பிறந்த நாள். இன்னைக்கு தான் நீங்க பிறந்த நாள்லாம் கொண்டாடுறீங்க. உங்க பிறந்த நாள்ல முதல்ல கொண்டாடின உங்களுடைய தோழியே அம்மா அப்பா தான், தோழன், முதல் ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் கொடுத்த கண்கண்டு தெய்வங்கள், இல்லையா? யாரெல்லாம் ஃபேமிலில இருந்து வந்திருக்கீங்க கை தூக்குங்க. ஏன் டவுட்டா இருக்கா உங்களுக்கு? கை இறக்கிடுங்க. குடும்பமே இல்லாதவங்களாம் கை தூக்குங்க. அப்படி ஒன்று தூக்குது பாருங்க, என்னன்னே தெரியாம. இப்போ மறுபடியும் கேட்குறேன், குடும்பத்தோட வந்தவங்களாம் கை தூக்குங்க. எல்லாமே ஃபேமிலி தானே. ஃபேமிலி என்ன ஸ்பெல்லிங்ப்பா? சத்தமா சொல்லுங்கப்பா. கேட்கல. ஏன் குழந்தைங்க தான் சொல்லுவோம், பெரியவங்களாம் பேச மாட்டீங்களா? கல்யாணமாகி வெறுத்து போயிட்டீங்களா? நல்லா பேசுங்க எல்லாரும். ஃபேமிலி என்னப்பா ஸ்பெல்லிங்? இல்ல, பெரியவங்களும் வாயை திறக்கல பாருங்களேன். நீங்க சொன்னாதான் நான் பேசுவேன், இல்லை சாப்பாடு கட்டு. FAMILY சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். FAMILY அதுக்கு அர்த்தம் சொல்றேன், நிமிர்ந்து உட்கார்ந்து கேளுங்க. FAMILY ஃபாதர் அண்ட் மதர் இன் லவ் வித் யூ. FAMILY. மாதா பிதா. அடுத்து யாரு? குரு. உங்களுக்கு முதல் குருவே அம்மா தாண்டா கண்ணு, அப்பா தாண்டா செல்லம். அதுக்கப்புறம் அவங்க நம்ம கொடுத்த கிஃப்டா கொடுத்த டீச்சர்ஸ். கைத்தட்டுங்க டீச்சருக்கு எல்லாரும். சிலம்பம் டீச்சர் அன்பு அவர்களை காவல்துறையில எவ்வளோ குருமார்கள் அவரை உருவாக்கி இருப்பாங்க. ஆன்மீக வழிகாட்டுதல் குரு, எல்லாத்துக்கும் குரு இருக்காங்க. ஏதோ காவல் அண்ணன் வந்திருக்காங்க. எவ்வளவு பேர் உருவாக்கி இருப்பாரு காவல் தெய்வத்தை. பத்திரிகை நண்பர்கள் எப்படி எழுதுறது, இதை எப்படி வீடியோவில் கம்போஸ் பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறது. அன்பு உட்காருப்பா, காலையில் நடந்துக்கிட்டே இருக்க உட்கார். நீங்கள் கவனி பேசுறது. இது ஞான யோகம். இந்த இடத்துக்கு பேர் என்னது? கீழே உட்காந்துருக்கேன், நான் பேசும்போது வரக்கூடாதுங்க. அப்படியே சேர் கொடுங்க அவருக்கு, அந்த சேர் போட்டு உட்கார வைங்க. ஞான யோகம். ஞானம்னா அப்போ நமக்கு புரியும். இல்லை, சேர் கொடுப்பா, அன்புக்கு சேர் கொடுங்க. மறைக்கிறீங்க பாருங்க, போட்டோகிராஃப் பாருங்க. ஞானம்னா என்னதுப்பா சொல்ல முடியுமா? எதுக்கான அறிவு? நான் சொல்லட்டுமா, நீங்க சொல்றீங்களா? ஞானம் என்பது எதுக்குன்னா நாம யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான அறிவு. இப்ப நான் தாமு இங்க நிக்கிறேன், நீங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு பேர் வச்சிருப்பாங்க. என்னை எப்படி நான் அடையாளப்படுத்திக்க முடியும்னா, இன்னாருடைய மகன், இன்னாருடைய தம்பி, இன்னாருடைய அக்கா, அண்ணன், இன்னாருடைய நண்பன், இன்னாருடைய மாணவன், இப்படிலாம் நம்மளை அடையாளப்படுத்திக்கலாம். உறவுகள் இல்லைன்னா நம்மளை அடையாளப்படுத்திக்க முடியாது. இதெல்லாம் தாண்டி நமக்குள்ள நம்ம யாருங்கிற அடையாளமற்ற ஒரு நிலை இருக்குது. அதான் நம்முடைய உயிர், அதான் நம்முடைய ஆன்மா. அந்த ஆன்மாவை முழுவதுமாக அறிதல் தான் உண்மையான ஞானம். அதுதான் உண்மையை கண்டுபிடித்தல். இது புரிஞ்சிருந்தா கை தட்டிருப்பீங்க எல்லாரும். அந்த ஞான யோகத்துல ராஜயோகம் இருக்குது, ஹட்ட யோகம் இருக்குது,
நிறைய யோகங்கள் இருக்குது. அதில் ஞான யோகம் வந்து ஒன்று. இறைவனை நோக்கி பயணம் செய்து நமக்குள்ள இருக்கிற இறைவனை கண்டுபிடிக்கிறது அதுக்கான மார்க்கம். இந்த மரமல் நகர் சுற்றி இருக்கிற இந்த குடுவாஞ்சேரி பகுதியில் இப்படி ஒரு இடம் எழுந்தல் இருக்குன்னா காரணம் இல்லாமல் காரியங்கள் இல்லை. அது ஏதோ அன்பின் மூலமாக இந்த அன்பான ஒரு பிரதேசம் உருவாகிக்குன்னா அவருக்கு நீங்கள் நல்லா உற்சாகப்படுத்திட்டு போகிறேன். இது தொடர்ந்து நடைபெறத்துக்கு அவருக்கு எல்லா வசதியும், பொருளாதார வசதி வரணும், இன்னும் ஞானம் போய் சேரணும் எல்லாருக்கும். இதுக்கு எவ்வளோ கடன் வாங்கி இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு தெரியல. அவருடைய கடன் எல்லாம் அடையணும்னு கை தட்டி இறைவனை வேண்டுங்க எல்லாரும். முதல் பெற்றோர் யாருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்னா போட்டுறோம்னா அன்பு அவருடைய பெற்றோர்கள். வந்திருக்காங்களா அப்பா அம்மா? எங்க இருக்காங்க? வரலையா? அவங்க 2 பேர் நில்லுங்களேன், அவங்களை கை தட்டுங்க எல்லாரும். தெய்வங்கள், கண்கண்ட தெய்வம். உட்காருங்க உட்காருங்க. அந்த மாதிரி இப்போ எங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்க அப்பாவுக்கு 95 வயசு. இப்போ இந்த சட்டை அவர் தான் அயன் பண்ணி கொடுத்தாரு காலையில். நல்லா தான் சிரியா பாரு, கஞ்சத்தனமா சிரிக்கிறேன். ஏன் எங்க அப்பா அயன் பண்ணி கொடுக்கறாருன்னா ஒரு ஆரோக்கியமா இருக்கிறேன்னு சொல்றேன். அதுக்காக நான் சோம்பேறி கிடையாது. என் அருமைக்குரிய செல்லங்களே, மாணவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? கை தூக்குங்க, கையா இருக்குங்க. இப்ப படிக்கிற பசங்கெல்லாம் கை தூக்குங்க. பரவாயில்ல, படிக்கிற பசங்க. முன்னாள் மாணவர்கள்லாம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? அப்பா அம்மாங்கெல்லாம் கை தூக்குங்க. படிக்கவே இல்லையா? ஓகே. அப்போ முன்னாள் மாணவர்களும் இந்நாள் மாணவர்களும் உட்கார்ந்துருக்கீங்க. இந்நாள் மாணவனாக நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப எல்லாருமே யாரு? மாணவர்கள் தான். டாக்டர் கலாம் ஐயா சொல்றாரு, எந்த மேடைக்கு நான் போனாலும், எந்த நேரத்தில் எனக்கு மைக் கிடைச்சாலும், பெற்றோருடைய அருமையை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு வாங்குறாரு. யுவர் பர்த்டே இஸ் யுவர் மதர்ஸ் ரீபர்த்டேங்கிறார். ரீபர்த்டேனா மறுபடியும் தாய் சனனம் எடுக்கிறான், பிறக்கிறான். அப்ப மறுபடியும் பிறக்கிறன்னா என்ன அர்த்தம்? அது செத்து போயிடுறாடா, உயிர் போயிடுமா? போயிடும். அதனாலதான் பிரசவம்னு வச்சாங்க. அதனாலதான் 2000 பேர் 3000 பேர் வந்து வாழ்த்துறாங்க கல்யாண தண்டைக்கு. ஏன்னா அந்த கல்யாண பெண் ஒரு நாள் தாயா உருவாகுவா. 2000 பேர் சேர்ந்து அந்த தாய் தந்தரை பிளஸ் பண்றாங்க, கூட்டமா சேர்ந்து. பேசி முடிச்சிடுங்க, அப்புறம் நான் பேசுறேன். ரொம்ப முக்கியம். இப்போ போன் கட் பண்ணுங்க முதல்ல. இதுக்கப்புறம் லேட்டா வரவங்களை அப்படியே போயிட்டு சொல்லுங்க. அவ்வளவு முக்கியம் பிரசவம். 10 மாதம் அந்த குழந்தை வயிற்றுல உருவாகி 10வது மாசம் வெளியில வரும்போது அம்மாவோட உயிரை சேர்த்து எடுத்துட்டு வந்துருது. அது திருப்பி கொடுக்கணுமா? அந்த உயிரை திருப்பி கொடுத்தாதான் அம்மா உயிரோட இருப்பா. எத்தனையோ இடத்துல இந்த குழந்தைங்க உயிரை திருப்பி கொடுக்கல. அது ஏன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அதனாலதான் ஒவ்வொரு குழந்தையும் பெத்தெடுக்கும் போது அம்மா இந்த குழந்தை உயிரை திருப்பி கொடுக்குது. அப்ப எவ்வளவு கிரேட் இல்லை தாய். ஆனா நம்ம மதிக்கிறதே இல்லையா அந்த தாயை? திட்டுறீங்களே, அவமானப்படுத்துறோம். என்ன கேட்கறாங்க அம்மா? மிஞ்சி போனா கொஞ்சம் மார்க் எடுத்து கொடுறான்னு கேட்கறாங்க. ஒரு 90 மார்க் 80 மார்க் எடுக்கிறது கஷ்டமாடா கண்ணு. அங்கதான் கலாம் சார் உங்களுக்கு சொல்ல சொன்னாரு, எக்ஸாம் நடக்குது, டெஸ்ட் நடக்கிறதே உங்களுக்கு இல்லை, உங்க டீச்சர்ஸ்க்கு தான் நடக்குதுன்னு சொல்றாரு. உங்களுடைய ஆசிரியருக்கு தான் நடக்குது. அப்ப வகுப்பறையில் நீங்க உட்கார்ந்து என்ன பண்ணணும்? ஆசிரியர் கூர்ந்து கவனிக்கு, ஆசிரியரோட கனெக்ட் ஆகணும். ஆசிரியரோட. எனக்கு எஜுகேஷன் டுகெதர்னு அர்த்தம். ஒன்று சேர்ந்து இருப்பது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ். டீச்சர் பாடம் எடுக்கும் போது நீங்க கவனமெல்லாம் எங்கே போயிடுது? காரணம், உங்க நண்பன் சரியில்லை. பக்கத்தில் இருக்க நண்பன் உங்க கவனத்தை ஈர்க்கலாம். அப்ப நண்பன் எப்படி இருக்கணும்? உன்னை வாழ வைக்கிற நண்பனா இருக்கணும். இந்த சின்ன வயசுல உங்க நண்பன் படிப்பை பத்தி தான் பேசணும், ஊருக்கு அதை பேசக்கூடாது. உன்னை கல்வியில உயர்த்தணும், அல்லது உன்னுடைய தனித்திறமை இருக்க அதை உயர்த்தணும். என் நண்பன் என்ன உயர்த்தனா? என்னுடைய பலகுரல் மிமிக்ரி கலைக்கு மகுடம் சூட்டி எப்படியெல்லாம் மிமிக்ரி பண்ணா
நீ உலக புகழ் அடைவன்னு சொல்லிட்டு எனக்கு மெருகு சேர்த்தாப்புல என் நண்பன். ஒரு சின்ன மிமிக்ரி கலை, இதை பண்ணுனா இதை பண்ணுனா இது பண்ணா நல்லா இருக்கும், வேர்ல்டு வைட்ல ஃபேமஸ் ஆவேன், உன்னால முடியும் 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 உன்னால முடியும், லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொன்னான் நண்பன். எல்ஐஎஃப்ல எஃப் எடுத்துட்டு என்ன சொல்ல இருக்கும்? எல்ஐஎஃப் லைஃப்ல எஃப் எடுத்துட்டு என்னப்பா இருக்கும்? சத்தமா சொல்லுங்கப்பா. லைன் என்ன? வெறும் பொய் தாண்டா இருக்கும் லைஃப்ல. அந்த எஃப் தான் ஃப்ரெண்டு, ஃப்ரெண்ட்ஷிப். எஃப் போட்டா தான் லைஃப் பிகின்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லையே. எப்ப பார்த்தாலும் மொபைலை வச்சுக்கிறீங்க, டிவி, சாப்பிட தெரியல, குறுக்க பேசக்கூடாது. என்னடா கண்ணு, எல்லாமே உங்களை ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருவாங்க, ஆனா முடியாது. அவங்க சிலபஸை முடிக்கணும்ல, டீச்சர்ஸ் பாவம். இந்த மாதிரி இடத்துக்கு வாங்க, நாங்கள் அடிக்கடி வருவோம். டீச்சர் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்காத விஷயங்கள் எல்லாம், வாழ்வியல் கலையை இங்கே கற்றுக் கொடுப்போம் நாங்கள். அதுக்கு தான் இந்த இடம், அதுக்கு தான் இந்த விழா. கற்றுக்குங்க. வெறும் படிப்பு மட்டுமே கிடையாது வாழ்க்கை, கலைகளை கற்றுக்குங்க. சரஸ்வதிக்கு 2 ரோல், ஒன்று கல்வி, ஒன்று கலைவாணி. இப்போ தாமு சார் என்ன படிச்சாரு உங்களுக்கு தெரியாதுல்ல, ஆனால் ஓட்டேரி நரினா தெரியும். அவர் கை தட்டுறீங்க பாருங்க. மிமிக்ரியில என்ன பண்ண பண்ணுவேன், ஹெலிகாப்டர் கிளம்ப, காதல எதை கேட்கறோம் அதை பண்ணிடுவேன். அது ஒரு ஆர்ட். அந்த ஆர்ட் மகுடம் சுடுறதுக்கு என் நண்பன் டெய்லி எனக்கு கேசட்லாம் கொடுத்து என்ன என்கரேஜ் பண்ணுவார். அவர் தான் இன்னைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்துருக்காரு தமிழ்நாட்டில். எந்த மேடையிலே என் நண்பரை பத்தி பேசுறேன். அடுத்தவர்களை போட்டணும், உயர்த்தணும். அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இது வந்து சிலம்பம் அடிச்சுங்க குழந்தைங்க, அதோடு விட்டுறக்கூடாது. சிலம்பம் என்பது வீரக்கலை, வெறும் விளையாட்டு கிடையாது. மனுஷன் மனுஷனை காப்பாத்திக்கிறதுக்கு வேணும் அந்த கலை. நம்மளை காப்பாத்திக்கணும் தம்பி. பெண்கள் வந்துட்டீங்க சிலம்பாட்டத்துக்கு, வெறும் குச்சி எடுத்து உள்ள வைக்க கூடாது. குச்சி எடுத்தீங்கன்னா உங்களை தொல்லை கொடுக்கணும்னு அடிக்கணும். யாருகிட்ட வச்சுக்கிறேன்னு? வீராங்கனை, வீரர்கள். வெறும் ஸ்போர்ட்ஸ் மேடைக்குரிய கலை கிடையாது, வீரக்கலை. நான் சொல்லுவேன், விளையாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சம்பாதிக்கலாம். படிக்கிறதே எதிர்காலத்தில் நீங்கள் சம்பாதிக்கிறது தானே கிடையாது. லேர்னிங்ல தானே ஏனிங்க. லேர்னிங்ல எல்லாம் கட் பண்ண ஏனிங் தானே இருக்கு உள்ள. சம்பாதிச்சிட்டா போதுமா? ஒழுக்கம் வேணாம். இன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு 2 பசங்க, கல்கி பிரியா, ஜீவ பிரியா, ட்வின்ஸு. என் முன்னாடி இன்னைக்கு மாணவர்கள். நீங்களும் ஒரு காலத்தில் என்ன ஆவீங்க? இன்ஜினியர் ஆவறீங்களோ, டாக்டர் ஆவறீங்களோ, கலெக்டர் ஆவறீங்களோ, இல்லை பெரிய பேச்சாளர் ஆவறீங்களோ, தொழில் ஆவறீங்களோ, இல்லை மந்திரி ஆவறீங்களோ தெரியாது. ஆனால் ஆம்பளை பசங்க ஒரு நாள் அப்பா ஆயிடுவீங்கடா, பொம்பளை பசங்களாம் அம்மா ஆயிடுவீங்க. ஒரு நாள் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அதுக்கு ஒரு வயசு வரும். அன்னைக்கு பக்கத்து வீட்டுல கடன் வாங்குற அம்மாவா இருக்கக்கூடாது, பக்கத்து வீட்டுல பிச்சை எடுக்கிற அம்மாவா, பக்கத்து வீட்டுல கடன் வாங்குற அப்பாவா இருக்கக்கூடாது. வாழ்க்கையில பொருளாதாரத்துல உயர்ந்த அப்பா அம்மாவா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்குதுக்கனே. அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. ஸோ அதனால எல்லாரும் கண்ணை மூடி உட்காருங்க. உங்க அப்பா அம்மாவை கண் முன்னாடி கொண்டு வந்து தேங்க் பண்ணுங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ் எவரிபடி ப்ளீஸ். கண்ணை மூடி உட்காருங்க பார்க்க. எத்தனை பேர் கண்ணை மூடி இருக்கீங்க பார்க்குறேன்? ரிலாக்ஸா இருங்க. பத்திரிகை நீங்க கண்ணை மூட்டாதீங்கப்பா. க்ளோஸ் யுவர் ஐஸ் எவரிபடி. கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கிற நீங்க, உங்க முன்னாடி 2 சேர் போட்டிருக்கு. லெஃப்ட் ஹேண்ட்ல அம்மா உட்காந்துருக்காங்க, ரைட் ஹேண்ட்ல அப்பா உட்காந்துருக்கிற மாதிரி அப்படியே கற்பனை பண்ணுங்க பார்க்கலாம். பேசாதீங்க சார் யாரும். அம்மா அப்பாவுக்கு அப்படியே நன்றி சொல்லுங்க. தேங்க்ஸ் அம்மா.
வெற்றி வந்து குவியட்டும். அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உங்களை சேரட்டும் அம்மா. எல்லாரும் அப்படியே இந்த வெற்றி அப்படியே கொண்டாடுற மாதிரி கை தட்டிக்கிட்டே கண்ணத்திறங்க பார்க்கலாம். கை தட்டிக்கிட்டே கண்ணத்திறங்க, எல்லாரும் கை தட்டிக்கிட்டே கண்ணத்திறங்க. எல்லாரும் அப்படியே எல்லாரும் எழுந்து ஒருத்தர் கை கொடுத்துங்க பார்க்கலாம். எல்லாம் ஒருத்தர் கை கொடுத்துங்க எல்லாரும்.